தைப்பூசம் முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியிடமிருந்து ஞானவேல் வாங்கிய சிறப்பு தினமாகவும், தை மாத பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நன்னாளில் முருகப்பெருமானின் அருளைப் பெற்று விரதம் இருக்கும் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இது தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும், வழிபாட்டின் மூலம் ஆன்மீக பலன்களை அடைவதையும் குறிக்கிறது. முருகன் தைரியம், ஞானம், துறவுத்தன்மை மற்றும் யோக ஒழுக்கத்தின் அடையாளமாக விளங்குகிறார். அவரை மனதார வழிபடுவோருக்கு பாவ விமோசனம், மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானின் 6 நாள் போராட்டத்தையும், இறுதியில் சூரபத்மனை வென்ற வெற்றியையும் நினைவுகூர்ந்து கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இந்த விரதத்தை பக்தியுடன் அனுசரிப்பதால் வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்கும் என்றும், துன்பங்கள் குறையும் என்றும் நம்பப்படுகிறது. சஷ்டி விரதத்தின் உச்சமாக சூரசம்ஹாரம் நிகழ்வு நினைவு கூறப்படுகிறது. இது தீமையை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்திய முருகப்பெருமானின் மகத்தான வெற்றியை குறிக்கிறது. முருகப்பெருமான் வழிபாடு மனிதனை ஒழுக்கம், தன்னடக்கம் மற்றும் முக்தி எனும் ஆன்மீக விடுதலையின் பாதையில் வழிநடத்துகிறது.